பேய்கள் மற்றும் ஆவிகள் பற்றி தமிழர்கள் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர். நிழல் பேய்கள் இரவில் மட்டும் தோன்றி மனிதர்களின் நிழலாக மாறும். சத்தமில்லா பேய்கள் எந்த ஒரு ஒலியுமின்றி நகரும், இரவில் மட்டும் காணப்படும். தோற்றும் பேய்கள் சில நேரங்களில் மட்டும் தெரியும், ஆனால் அருகில் சென்றால் மறைந்துவிடும். தமிழகத்தில் சில மரங்களின் அருகே இரவில் நின்றால் பேய்களின் குரல் கேட்கலாம். குறிப்பாக ஆலமரம், புளியமரம் போன்ற இடங்களில் ஆவிகள் தங்கும். சில கருப்பு மந்திரம் மூலம் பேய்களை அழைத்து கட்டுப்படுத்துவதாக கூறுகிறார்கள். இந்திய பழைய கால நூல்களில் பேய் யந்திரம் பற்றி குறிப்புகள் உள்ளன. வீட்டின் வாசலில் நெய் தீபம் ஏற்றினால் பேய்கள் அங்கிருந்து ஓடிவிடும். கருப்பு பூண்டு, எலுமிச்சை போன்றவை பேய்களை விரட்டும் சக்தி கொண்டவை. வீட்டின் முன்னால் தெய்வத்தின் பெயர் எழுதப்பட்ட பத்திரம் தொங்கவிட்டால் தீய சக்திகள் வராது. சில காலியாக உள்ள வீடுகளில் சென்றால் தானாகவே கதவுகள் திறக்கும், எதுவுமின்றி காலடி சத்தம் கேட்கும். கோட்டை வளாகங்கள், பழமையான மாளிகைகள், வீழ்ந்த கோவில்கள் பேய்கள் நிறைந்த இடமாக நம்பப்படுகிறது. பழங்கால தமிழ் இலக்கியங்களில் பேய்களை அழைக்க ஆவி கூப்பிடும் மந்திரம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் பேய்களிடம் கேள்விகள் கேட்டு பதில் பெறலாம் என்றும் நம்புகிறார்கள். கிராமங்களில் சாமி அடித்தல் மூலம் பேய் பிடித்தவர்கள் பேசியதாக கூறப்படும் சம்பவங்கள் நடக்கின்றன.